வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் நமது வாழ்க்கை பயணத்தில் வழிகாட்டியாக இருக்கும் பகவத்கீதையை பற்றி பேசப் போகிறோம். மகாபாரத போர்க்களத்தில் அர்ஜுனனுக்கு கண்ணன் உபதேசித்த இந்த கீதை வெறும் ஒரு ஆன்மீக நூல் மட்டுமல்ல, அது நமது அன்றாட வாழ்வை மேம்படுத்தும் ஒரு கையேடு. கீதையின் ஆயிரக்கணக்கான தத்துவங்களில் நம் வாழ்க்கை சிக்கல்களை தீர்க்க உதவும் 5 முக்கிய போதனைகளை பற்றி இப்போது காண்போம். கர்மயோகம். பலனை எதிர்பாராமல் கடமையை செய். முதல் போதனை கர்மயோகம். அதாவது, நாம் செய்யும் செயல்களின் பலனை பற்றி கவலைப்படாமல் நமது கடமையை சிறப்பாக செய்ய வேண்டும். ஒரு மாணவர் தேர்வுக்கு படிக்கும்போது மார்க்கை மட்டுமே நினைத்தால் மன அழுத்தம் உண்டாகும். ஆனால் அவர் தனது கடமையாக முழுமையாக படிப்பதில் கவனம் செலுத்தினால் வெற்றி தானாகவே வரும். நம் வேலை, குடும்பம் என எதுவாக இருந்தாலும் பலனை எதிர்பாராமல் நமது கடமையை செய்வோம். பக்தி. முழு நம்பிக்கையுடன் இரு. இரண்டாவது போதனை பக்தி. பக்தி என்பது ஒரு கடவுளை வழிபடுவது மட்டுமல்ல, அது நாம் செய்யும் காரியத்தின் மீதும் நமது வாழ்க்கையின் மீதும் முழு நம்பிக்கையுடன் இருப்பது. நீ எதை செய்தாலும் அதில் முழு ஈடுபாட்டுடன், முழு நம்பிக்கையுடன் உன்னை ஈடுபடுத்திக்கொள். இதுவே உனக்கு வெற்றியை தரும். ஞானம். ஞானம் என்பது வெறும் புத்தக அறிவல்ல, அது நம் செய்யும் செயல்களின் பின்னால் உள்ள காரண காரியங்களை புரிந்து கொள்வது. நம்முடைய கோபம், பயம் போன்ற உணர்வுகளுக்கு காரணம் அறியாமை. ஞானம் என்ற ஒளியால் அந்த அறியாமை இருளை போக்கினால் வாழ்க்கை மிகவும் அமைதியாகவும் தெளிவாகவும் இருக்கும். சமநிலை. சுகதுக்கங்களை சமமாக பார். நான்காவது போதனை சமநிலை. கீதையின் மிகவும் முக்கியமான போதனைகளை இதுவும் ஒன்று. வாழ்க்கையில் வரும் சுகம், துக்கம், வெற்றி, தோல்வி அனைத்தையும் சமமாக பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவரின் வெற்றிக்கு அதிகம் ஆர்ப்பரிப்பதோ தோல்விக்கு அதிகம் வருந்துவதோ தேவையில்லை. இவையெல்லாம் தற்காலிகமானவை. இந்த மன சமநிலைதான் நம்மை எப்போதும் அமைதியாக வைத்திருக்கும். தர்மம். உன் கடமையே உன் தர்மம். ஐந்தாவது மற்றும் கடைசி போதனை தர்மம். தர்மம் என்பது நீதி, நேர்மை. உன் வாழ்க்கையின் தர்மம் என்ன? ஒரு மகன் தனது பெற்றோரை கவனித்துக் கொள்வது, ஒரு மருத்துவர் நோயாளியை குணப்படுத்துவது, ஒரு ஆசிரியர் மாணவர்களுக்கு கற்பிப்பது. இதுவே அவரவர் தர்மம். நம்முடைய கடமையை சரியாக செய்வதுதான் நமது உண்மையான தர்மம். இந்த 5 போதனைகளும் நம் வாழ்க்கையை மிகவும் எளிமையாகவும் அர்த்தமுள்ளதாகவும் மாற்றும். அடுத்த முறை ஒரு பிரச்சனை வரும்போது கீதையின் இந்த 5 போதனைகளை நினைவில் கொள்ளுங்கள். நிச்சயம் உங்களால் அதை எளிமையாக கடந்து வர முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீகம் மற்றும் தத்துவங்களை பற்றி தெரிந்து கொள்ள எங்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அடுத்த வீடியோவில் மகாபாரத போரில் அர்ஜுனன் ஏன் தனது குடும்பத்தினருக்கு எதிராக போரிட வேண்டியிருந்தது என்பதை பற்றி பார்ப்போம். நன்றி.